காலையில் லேப்டாப்பை எடுத்த உடனே ஒரு தரமான சம்பவம். கூலிங் ஃபேன் வேலை செய்யல அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. சரி, நம்மளே இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நானே கலட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது பழைய மாடல், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்ட்ஸ் கிடைக்கிறதே கஷ்டம். ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. ஃபர்ஸ்ட் லேப்டாப்புடைய பாட்டம் பாடி பார்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் 1 by 1 கலட்டணும் அண்ட் பேட்டரியை ரிமூவ் பண்ணணும். பேட்டரி பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்லைட் பட்டனை லைட்டாக லெஃப்ட் சைடு தள்ளணும்னா பேட்டரி தனியாக வந்துடும். ஓல்டர் வெர்ஷன் லேப்டாப்ஸில் பாட்டமில் இருக்க ஸ்க்ரூஸை கலட்டினா மட்டும் பார்த்தாது, லேப்டாப்போட இன்சைடில் கீபோர்டையும் ரிமூவ் பண்ணணும். அதை வந்து ரொம்ப ஈஸியாக வெறும் இன்டர்லாக்கிங் பட்டன்ஸை வச்சு தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பட்டன்ஸில் லேசாக இந்த மாதிரி கத்தியவோ இல்லை ஒரு பழைய டெபிட் கார்டையோ கிரெடிட் கார்டையோ அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரியான கார்ட்ஸை செராமிக் கார்ட்ஸை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டு வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்ஸை கலட்டணும். ஸ்ட்ரிப்பை கலட்டுறது ரொம்ப ஈஸி தான். அந்த ஸ்ட்ரிப்பு கனெக்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரியான பிளாக் கலரில் தான் லாக் பண்ணியிருப்பாங்க. அதை 90 டிகிரி மேலே புல் பண்ணிங்கன்னா தானே ஸ்ட்ரிப்பு வந்துடும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேப்டாப் கீபோர்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூஸையும் ஒன்றா கலட்டணும். அதை கலெக்டிக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இதே ப்ராசஸை எல்லா ஸ்க்ரூவையும் எதையுமே மிஸ் பண்ணிடாமல் கலட்டணும். முக்கியமாக ஸ்க்ரூவை கலட்டினதுக்கப்புறம் ஒரு இடத்துல வைங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஃபேனை கலட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதை சுற்றி ஒரு 3 அல்லது 4 ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணனாலே போதும். புது ஃபேனை மாட்டிட்டு பழைய ஃபேனை தூக்கி போட போகிறோம். அப்படியே தெர்மல் பேஸ்ட்டையும் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு தெர்மல் பேஸ்ட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். தெர்மல் பேஸ்ட் 80 ருபீஸ் வந்துச்சு. இது ஒரு 650 ருபீஸு. டோட்டலாக 700 ருபீஸ்லேயே மொத்தமாக முடிஞ்சு. அப்புறம் ஐபி சொல்யூஷன் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் பழைய பார்ட்ஸு. இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இப்போ தெர்மல் பேஸ்ட் இருக்கிற அந்த பாடி பார்ட்டை கழட்டிகிட்ருக்குறோம். 4 ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணோன்னா உள்ளே வந்து நம்ம லேப்டாப்போடைய i3 ப்ராசஸர் இருக்கும். அதை அன்ஸ்க்ரூ பண்ணோன்னே தனியாக வந்துடும். அதை ஐபி சொல்யூஷன் போட்டு
பொறுமையாக அது ரொம்பவே சாஃப்டாக பொறுமையாக கழட்டணும். கழட்டினதுக்கப்புறம் அது நம்ம கைக்கு தனியாக வந்துடும். நாலு ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கப்புறம் அந்த கூலிங் செட்டப் மொத்தமாக தனியாக கலட வந்துருச்சு. பாருங்கள், ஐபி சொல்யூஷன் நல்லா காஞ்சு கருவாடாக போயிடுச்சு. ஐபி சொல்யூஷனில் தெர்மல் பேஸ்ட்டு காஞ்சி போச்சு. அதை இப்போ தெர்மல் பேஸ்ட் எவ்வளோ காஞ்சிருக்கு பாருங்கள், ரொம்ப பழசு, 10 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானாக இது பண்ணுறேன், சரி ஃபஸ்ட் டைம் கலட்டுறேன். இது வரைக்கும் இந்த தெர்மல் பேஸ்ட்டை மாற்றவே இல்லை. எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக ஐபி சொல்யூஷன் அடித்து நல்லா சாஃப்டான கிளாத்தை வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இதே தான் ப்ராசஸர்லேயும் பண்ணணும். ப்ராசஸரில் இன்னும் நல்லா சாஃப்ட் ஹேண்டில் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. டோட்டலாக புது ஐபி சொல்யூஷன் எடுத்து இப்போ அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ஆவரேஜாக. ஐபி சொல்யூஷனே சொல்கிறேன், தெர்மல் பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் அப்ளை பண்ணணும். வேண்ட அளவுக்கு வச்சாச்சு. இப்போ திரும்பி அந்த கூலிங் செட்டப்பை எடுத்து ப்ராசஸர் மேலே மாட்டிட்டோம்னா, ஸ்க்ரூ எல்லாம் மாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஃபஸ்ட் பார்ட். திரும்பியும் இப்போ ஸ்க்ரூவை மாட்டணும், அவ்வளோதான். இப்போ கூலிங் ஃபேனுக்கு உடைய பாடி பார்ட்டுக்கான வேலை. இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டாக தான் பண்ணணும், இல்லைன்னா மதர் போர்ட் டேமேஜ் ஆகிறதுக்கோ அல்லது ப்ராசஸர் டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ அடுத்து பழைய ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது பழைய ஃபேனு, இது புது ஃபேனு. இப்போ புது ஃபேனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இருந்த மாதிரியே அந்த பவர் சப்ளை கேபிளை மேல் ஜாயிண்ட்டையும் ஃபீமேல் ஜாயிண்ட்டையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக மேல் எப்படி இருக்குது செட்டப்ன்றதை பார்த்து கனெக்ட் பண்ணி சேஃப்டியாக மாட்டணும், இல்லைன்னா டேமேஜ் ஆகிடும். நான் அகெயின் ஸ்க்ரூவை கம்ப்ளீட்டாக 3 ஸ்க்ரூவையும் இருந்த மாதிரியே மாற்றிடணும்.
இப்போ அடுத்தபடியாக கீபோர்டை நம்ம இருந்த மாதிரியே மாட்டணும். பாடி பார்ட் இப்போ மாட்டிடக்கூடாது. பாட்டம் பாடி பார்ட்டை எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரிப்பை ஃபுல் அப்சைட் 90 டிகிரி அப் பண்ணி மாட்டினோமோ அதே மாதிரி திரும்பி அதே இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரிப் மாட்டிடலாம். கடைசியாக பாட்டம் பாடி பார்ட்டையும் இருந்த மாதிரியே வச்சு எல்லா ஸ்க்ரூவையும் டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு. முக்கியமான விஷயம் என்ன, இந்த வீடியோவில் இதை கடைசியில் பவர் ஆன் பண்ணதை நான் எடிட்டில் சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவையே இதே லேப்டாப்பில் தான் நான் எடிட் பண்ணி முடித்தேன். அதில் அதை எடுக்க மறந்துட்டேன் வீடியோவை ஃபஸ்ட்டு. சரி, அதுக்கு அதை இப்போ ஒர்க் ஆச்சா இல்லையான்னு காட்டணும்ல. என்கிட்ட வேறு சோர்ஸ் இல்லை. இருக்கிற ஒரே சோர்ஸ் இந்த லேப்டாப் தான். ஸோ இந்த வீடியோவை இந்த லேப்டாப்பில் தான் நான் எடிட்டே பண்ணேன்.